கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த நாளை நீர் எங்களுக்கென்று முன் குறித்து தந்தீர். அதற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய சகல பிரயாசங்களிலும் உம்முடைய மகிமை உம்முடைய வல்லமை விளங்கும்படி எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதை, இடைப்படுகிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு அறிந்து உணர்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்ற வல்லமைகளை உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள கரங்களுக்குள் சகல காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடல் புஸ்தகத்திலே 249வது பாடல், சாங் நம்பர் 249, 249வது பாடல். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் பூங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்தியலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பதறிப்போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோ. அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ.
ஜாதியாயிரமாக படர்ந்து ஓங்கி நாம் வளர எளிமையும் சிறுமையுமான எமக்கவர் பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை தோற்றரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. நமது கால்கள் மான்களைப் போல நடந்து ஓடி பாய்ந்திடவே உயர்ஸ்தலத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை தோற்றரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பரமனே சுவந்திடும் போது பறந்து நாமும் சென்றிடுவோம். பரமனோடு நீடுழி வாழும் பரம பாக்கியம் பெறுவோ. தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை தோற்றரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோ. பாடல் புஸ்தகத்திலே 313வது பாடல், சாங் நம்பர் 313, 313வது பாடல். வல்லவர் எங்கும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் எங்கும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அற்புதமாயவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாய்
அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையுள்ளவராம் சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையுள்ளவராம் எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம் எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார் குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார் எந்தன் நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர் எந்தன் நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர் சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர் சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர் எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பராவார் சீரான பாதை நடத்திடுவார் கர்த்தர் எந்தன் மேய்ப்பராவார் சீரான பாதை நடத்திடுவார் எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார் எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார் எந்த
செல்லுவே எந்தன் நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார் எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார் பேரின்பம் அவர் என் தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே பேரின்பம் அவர் என் தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பாடல் புஸ்தகத்திலே 191வது பாடல், சாங் நம்பர் 191, 191. தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம் ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம் மலை மேல் ஜொலித்திடும் மாநகர் போலவே மண்ணகம் காணவே ஒளியினை வீசுவோம் மலை மேல் ஜொலித்திடும் மாநகர் போலவே மண்ணகம் காணவே ஒளியினை வீசுவோம் ஆண்டவர் இயேசுவின் உறவில் வளர்ந்திட அணையாத ஜோடியா சுடரை வீசுவோ அணையாத ஜோடியா சுடரை வீசுவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம் அழிவின் பாதையில் கல்லறை சென்றிடும் ஆயிரம் ஆயிரம் தரிசனம் காணுவோம் அழிவின் பாதையில் கல்லறை சென்றிடும் ஆயிரம் ஆயிரம் தரிசனம் காணுவோம் சுவிசேஷ ஒளியினை யாவரும் கண்டிட துணிந்து என்றென்றுமா சேவையை செய்குவோ துணிந்து என்றென்றுமா சேவையை செய்குவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை
விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். சுடர் வீசும் தீபம் தான் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் தான் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 114வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 114. கர்த்தர் இந்த வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ணிக்கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தராகிய உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கு ஏற்ற சகல நன்மையான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவராகிய கர்த்தர் நீர் கிருபைகளை தந்து இந்த வசனங்கள் சொல்லும் வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தந்து இந்த வசனங்களின் மூலம் எங்களோடு கூட பேசி அறிவை உணர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 114வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளை நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? அல்லேலூயா,
அல்லேலூயா. பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபினுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுக்களாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் எப்பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் எப்பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டங்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் ஆயிற்று. தள்ளப்பட்டங்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே.
ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே மெதுவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே மாறியாக இன்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாலும் மூழ்கியே அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே மெதுவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவி மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே மெதுவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவி மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே மெதுவா எல்லாம் இணைந்து கர்த்தரை நோக்கி நாளிலும் கூட கர்த்தரை இடத்தில் சேர்த்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க கர்த்தரை ஆராதிப்போமா பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே மெதுவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவி மாறியாக இன்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாலும் மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே மெதுவா ஹல்லேலூயா மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவி மாறியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே மெதுவா மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவி மாறியாக என்று பொழிந்திடுமே இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நேரத்தையும் கர்த்தராகிய தேவன் தாமே தயவாக நம்மை நடத்தி சென்ற தயவுக்காக கர்த்தரை நோக்கி கர்த்தாவே சென்ற வாரத்திலும் கூட அநேக பயங்கரங்கள் அநேக கஷ்டங்கள் அநேக ஆக்சிடென்ட்கள் இருந்தும் கூட கர்த்தர் நம்மை தயவாக காத்து இந்த நாளிலும் கூட கர்த்தரை நோக்கி நம்மை பார்த்து அவரை நோக்கி நம்மை துதிக்க கர்த்தர் இந்த இடத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நாம் நன்றி செலுத்துவோமா அவரே ஜீவ தண்ணீர் அவரே தாகம் தீர்க்கும் ஊற்றாக இருக்கிறாரே கர்த்தாவே இந்த நாளிலும் உம்மை நோக்கி பாட நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே நீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தர் கர்த்தாவே நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே ஜீவ தண்ணீர் எல்லாரும் இணைந்து தாகம் தீர்க்கும் நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் அவரே ஜீவ தண்ணீராக இருக்கிறாரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே நாளும் உடைய பிரசன்னத்தை
கர்த்தாவே, நாங்கள் இந்த நேரத்திலே வாஞ்சித்து எதிர்பார்த்து நிற்கிறோமே கர்த்தாவே. எங்களுக்காக கர்த்தாவே ஒரு விசை கர்த்தாவே எங்கள் மத்தியிலே கர்த்தாவே நீர் வரத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கர்த்தாவே நாங்கள் எதிர்பார்த்து கர்த்தாவே உமக்காக கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கர்த்தாவே, நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே. நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே, என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், ஒரு மாத்திரம் நீர் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போன நேரத்தில் கர்த்தாவே தயவாக கர்த்தாவே எந்தவித சிறிய பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தாவே இந்த புதிய நாளுக்குள்ளாக உம்மை நோக்கி ஆராதிக்க நீர் கொண்டு வந்து சேர்த்த இந்த தயவுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் செய்த நன்மைக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் என்று தெரியலே கர்த்தாவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு முன்பாக கடந்து வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. நீரே கர்த்தாவே எங்களை ஆண்டு நடத்தி இந்த வாரத்தையும் கூட கர்த்தாவே கண்ணின் மணியை போட கர்த்தாவே நீர் காத்து ஆண்டவரே நடத்தி செல்லத்தக்கதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நாம் நம்முடைய கரங்களிலே வைத்துக்கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீர் மெய்யாகவே மனமுவந்து அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலன்களை தரும் முகாந்திரமாக எங்கள் கரங்களினால் வரப்பற்றக்கூடிய சின்ன காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளின் மூலம் பல மடங்கு நீர் எங்கள் எல்லைகளை ஆசீர்வதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தராகிய தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பாரவை விரித்து அறுப்பதில்லை, அதன் களஞ்சியத்தை பாரவை சேர்த்து வைப்பதில்லை. காக்கைகளை பாரவை விதைத்து அறுப்பதில்லை, அதன் களஞ்சியத்தை பாரவை சேர்த்து வைப்பதில்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கடவுள் பார்வையில் நீ மேலானவன். கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கடவுள் பார்வையில் நீ மேலானவன். புஷ்பங்கள் நூற்பதுமில்லை, வண்ண ஆடையை அவை சேர்ப்பதுமில்லை. காட்டு புஷ்பங்கள் நூற்பதுமில்லை, வண்ண ஆடையை அவை சேர்ப்பதுமில்லை. சாலமோன் மன்னன் முதல் இதுவரை யாரும் மகிமையிலும் அவை போல உடுத்தியதில்லை. சாலமோன் மன்னன் முதல் இதுவரை யாரும் மகிமையிலும் அவை போல உடுத்தியதில்லை. காக்கைகளை பாரவை விதித்து அறுப்பதில்லை, தன் களஞ்சியத்தை பாரவை சேர்த்து வைப்பதில்லை. தேவன் வந்ததால் கவலை பறந்து போனது. பாவம் வந்ததால் கவலை வந்தது, தேவன் வந்ததால் கவலை பறந்து போனது. கவலையின்றி
நித்தம் வாழும் வாழ்க்கை என்பது இயேசுவோடு இடைவிடாமல் இணைந்து வாழ்வது. கவலையின்றி நித்தம் வாழும் வாழ்க்கை என்பது இயேசுவோடு இடைவிடாமல் இணைந்து வாழ்வது. காக்கைகளை பாரவை விதித்து அறுப்பதில்லை, களஞ்சியத்தை பாரவை சேர்த்து வைப்பதில்லை. காக்கைகளை பாரவை விதித்து அறுப்பதில்லை, களஞ்சியத்தை பாரவை சேர்த்து வைப்பதில்லை. கலகும் மனிதனே கவலை கொள்ளாதே, கடவுள் பார்வையில் நீ மேலானவன். கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கடவுள் பார்வையில் நீ மேலானவன். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கும்படியான நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்து கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுத்தோம். கர்த்தாவே, அவைகளுக்கு ஏற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான இலக்கங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவி. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவராக தேவனுக்கென்று கொடுத்தவர்கள் ஒருவரும் தரித்திரமடைந்து போகிறது இல்லை என்கிற கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளின்படியே ஆண்டவராக தேவன் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர்கள் கொடுத்ததைப் போல அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை காண பண்ணி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்து வாருங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்து வாருங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர். இருக்கின்றவராக இருக்கின்றாரே, என்றும் என் ஜெபம் கேட்பார். இருக்கின்றவராக இருக்கின்றாரே, என்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு
நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுதே, ஆதியில் பேர் சொல்லி அழைத்தவரே, ஆற்றுவார் அன்பினாலே. வியாதியால் சரீரம் வாடினாலும் உம் வல்லமை தாங்கிடுதே, பரலோகில் உம்மை எல்லால் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. பரலோகில் உம்மை எல்லால் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படி சித்தம் வைத்திருக்கக்கூடிய உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இவைகளை அறியவும் கர்த்தாவை உணரவும் இவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லப்படக்கூடிய சத்திய வசனங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏற்ற ஞானத்தையும் விவேகத்தையும் ஆண்டவராக தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் கற்றுக்கொள்ளவும் அவைகளை அறிந்து அவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தவும் ஏற்ற கிருபைகளை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வாதமாய் மாறப்பண்ணி கொண்டு வருகின்றார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்னைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. கடைசி கால தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் முறைமைகள் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் காரியங்களை நாம் நம்முடைய வார்த்தையின் வழியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி காலத்தில் இயங்க வேண்டிய இயக்கத்தின் தன்மைகள் எப்படியாய் காணப்பட வேண்டும், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்கக்கூடிய நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது இது கடைசி கால எழுப்புதலின் காலம்.
ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி இயங்க வேண்டிய காலத்திலே நீங்களும் நானும் ஓய்ந்திருக்க கூடாது. இந்த கடைசி காலம் என்கிறது கர்த்தராகிய தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுப்புதல் அலைகளை பெறக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த காலம். இந்த காலத்திற்கு ஏற்ற ஆயத்த நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடியாத அளவிற்கு நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், நிறைய அநேகம் விதமான உபத்திரவத்தின் காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசனை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க முடியும். நீங்களும் நானும் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய இந்த காலங்களில் எழுந்து பிரகாசியாது இருக்கிறது உண்டானால் அதற்குரிய மகிமைகளை நம்ம எழுந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஆகவேதான் பொல்லாத சாத்தான் ஆரம்ப நாட்களில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் இந்த காலங்களில் அதீதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறதுனால நம்முடைய மனம் கர்த்தராகிய தேவனோடு கூட இசைய முடியாத அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றான். ஆகவே இந்த காலம் எழுப்புதலின் காலம் என்கிறதையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் தன் மட்டிலே எழும்பி நின்று கர்த்தராகிய தேவனுடைய பணிகளுக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறதே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் என்கிறதை முதல் காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். எழுப்புதல் என்றால் பல தரப்பட்ட எழுப்புதலை நாம் பார்க்க ஆரம்பித்தாலும் அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆமோஸ் 2:11 என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபர்களில் சிலரை நான் நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது எழுப்புதல் என்றால் பலதரப்பட்ட நிலைகளில் எழுப்புதல் காணப்பட ஆரம்பித்தால் இந்த கடைசி கால எழுப்புதல் எப்படிப்பட்டது என்றால் வேதம் சொல்லுகிறதை போல தீர்க்கதரிசிகளாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். இது என்ன தீர்க்கதரிசியின் எழுப்புதல்? தீர்க்கதரிசிகளின் அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய மனதின் ஒவ்வொரு ஆழ்ந்த காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ளும்படிக்காக இந்த கடைசி கால எழுப்புதலின் வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஒரு காலத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளின் அழைக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் எழும்பினார்கள், ஊழியம் பார்த்தார்கள், இயங்கினார்கள், மற்ற காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் இந்த கடைசி காலங்களிலே தேவனுடைய மனதின் ஆழ்ந்த பரிமாணங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தீர்க்கதரிசிகளாய் உலகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வான வார்த்தைகளை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளாய் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விருப்பம் கொள்ள ஆரம்பிக்கிறார். ஏன்னா உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், ஏராளமான காரியங்களிலே இங்கும் அங்கும் மக்களுடைய மனம் தடுமாறக்கூடிய இந்த காலங்களிலே வழிகாட்டக்கூடிய தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டியது அவசியம். சும்மா பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்கள் அல்ல, சும்மா ஊழியம் பார்க்கக்கூடிய ஜனங்கள் அல்ல. கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய பாதங்கள் இடர்ந்து போய்விடக் கூடாது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா ஜனங்களை வழிநடத்தவும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து ஜனங்களோடு கூட போதிக்கவும் தக்கதாக தீர்க்கதரிசிகளை ஆண்டவராகிய தேவன் வரிசையாக வகை வகையாக எழும்ப பண்ணுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசிகள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா காரியங்களையும் விளங்கி பேசக்கூடிய மனிதர்களுக்கு பெயர் தான் தீர்க்கதரிசிகள். அதுல குறிப்பாக தீர்க்கதரிசிகள்ல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த
பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய மனதில் காணப்படும் ஆழ்ந்த ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஜனங்கள் தேவை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மேற்போக்காய் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளாய் அல்லது மேலெழுந்த வாரியாய் ஜனங்களுக்கு மேற்பூச்சான காயங்களை கட்டக்கூடிய தீர்க்கதரிசிகளும் அல்ல. கர்த்தராகிய தேவனுடைய மனதின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய மன விருப்பம் என்ன, எதை கர்த்தராகிய தேவன் மனு குலத்திற்கு என்று வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார், எது எல்லாம் இனி உலக அரங்கிலே உருவாக்கப்பட போகிறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஜனங்களுக்கு முன்பதாய் வழிகாட்டக்கூடிய வல்லமை பெற்ற தீர்க்கதரிசிகளாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். ரகசியங்கள் என்றால் பலதரப்பட்ட ரகசியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்றைக்கு குறிப்பாக 2வது வகையான ரகசியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ரகசியத்தை குறித்து வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். அக்கிரமத்தினுடைய ரகசியம் இப்பொழுதே கிரியைகளை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலே இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. கர்த்தருடைய வேத வாக்கியத்துல நல்ல ஒரு காரியம் ஒன்று இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன விதமான வார்த்தைகளை பேசுகிறது? அக்கிரமத்தின் ரகசியம். கர்த்தருடைய மனதிலே காணப்படக்கூடிய நிலைகளை மட்டுமல்ல, உலக அரங்கிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு ரகசியமான விஷயங்களையும் நீங்களும் நானும் வெளிப்படுத்தி அறிவிக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலங்களில் எவையெல்லாம் கிரியைகளின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறது, எவைகளின் மூலமாக மனு குலம் மெய்யாகவே பாதிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய மகா பெரிய உறவிலே எத்தனை விதமான விரிசல்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் வைராகியமாய் எரிந்த நாம் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய விஷயத்தில் அத்தனை வைராகியம் காண்பிக்கக்கூடிய நீங்களும் நானும் ஜெப வாழ்க்கையில் அவ்வளவு தூரம் பற்றி எறியக்கூடிய நெருப்பை போல காணப்படக்கூடிய நாம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே கர்த்தருக்கும் நமக்கும் இடையிலே காணப்படக்கூடிய உறவிலே எத்தனை பெரிய விரிசல்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. இது எதனால் வருகிறது? நீங்களும் நானும் இந்த விஷயங்களை ஆழமான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல துவக்கத்தை தான் நீங்களும் நானும் துவங்கினோம். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படியான அபிஷேகத்தின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த பிரச்சனைகளை நாம் சந்தோஷமாய் ஆசரிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். ஆனால் தற்போது காணப்படக்கூடிய நிலைகளில் ஒரு சின்ன ஒரே ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தாலும் ஒரு நாள்ல மகாபெரிய வேதனை வந்த பொழுது, மகாபெரிய நெருப்பு நம்முடைய வாழ்க்கையை பற்றி எரிந்த பொழுது நீங்களும் நானும் அமெரிக்கையாய் காணப்பட்டு அந்த நெருப்பின் உக்கிரத்திலே ஆண்டவராகிய தேவனுக்குள் விசுவாசிகளாய் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை காத்துக்கொள்ள துவங்கினோம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு தீப்பொறி நம்மில் பட ஆரம்பித்தால் கூட நம்மை அறியாத ஒரு வேதனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். இந்த மாற்றம் வருகிறதற்கு என்ன காரணம்? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே இந்த நிலைகள் மெய்யாகவே நம்மை அறியாத ஒரு நிலைகள், நம்மை அறியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதின் காரணம் என்ன? ஒரு காலத்தில் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருந்தது? ஆண்டவராகிய தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய உறவு எத்தனை அதீதமாய் காணப்பட்ட ஒன்றாக விளங்கிற்று. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாக வாழும்படிக்காக எத்தனை விஷயங்களை நீங்களும் நானும் இழக்க கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனை 2வது இடத்திலே தள்ளிவிட்டு முதலாவது உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நேசிக்கிறதின் முகாந்திரம் என்ன? உலகத்திற்காக கர்த்தரை விடுகிறதுக்கு சம்மதிக்கக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தருக்காக உலகத்தை விட இன்றைக்கு நாம் நம்முடைய மனதிலே மெய்யாகவே விருப்பம் கொள்ளாதிருக்கிறதுடைய நிலைகளுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அக்கிரமத்தின் ரகசியம் மறைவாக கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது. அக்கிரமம்னா என்ன அர்த்தம்? இனிக்விட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அக்கிரமத்தினுடைய நிலைகள் மறைவான விதத்திலே ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் விரோதமாக இவன் எவ்வளவு தூர முயற்சியின் ஊடாக கடந்து போகின்றார். இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகளை தட்டு வீழ்த்தக்கூடிய வழிமுறை என்ன? அக்கிரமத்தின் ரகசியம் மறைவாக கிரியைகளை நடப்பித்து ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவராகிய தேவனோடு கூட பரஸ்பரமான உறவிலே காணப்படக்கூடாது. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் நெருப்பாய் பற்றி எரிந்தோம். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் என்று சொன்னால் இங்கும் அங்கும் ஓடி அலையக்கூடிய காலங்கள்.
ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி முதல்ல இந்த திருநெல்வேலிக்கு நான் மெய்யாகவே கடந்து வருகிறேன். சாந்தி நகரில் ஒரு சகோதரனுடைய இல்லத்திற்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக அங்கு, அதாவது ராமநாதபுரத்திலிருந்து இந்த பகுதிக்குள்ளாக நான் கடந்து வரக்கூடிய அந்த நாளில் அநேக விதமான ஏராளமான மக்கள், அதில் குறிப்பாக நிறைய வாலிப சகோதரர்கள் கடந்து வந்திருந்தாங்க. அவர்களை பார்த்து நீங்களா எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஏறக்குறைய 27-30 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளிலே மிதித்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஒரு இரவு ஜெபத்திற்காக, ஒரு ராத்திரி வேலை பண்ணக்கூடிய ஜெபத்திற்காக. இப்போ பகல் வேளையில் நம்ம தூங்கி வெளியிடும், ஆனால் இரவு ஜெபத்திற்கு அவர்கள் செய்த காரியம் என்ன? 27 கிலோமீட்டர் சைக்கிளை மிதித்து அவர்கள் அங்கிருந்து இங்கே வரக்கூடிய வைராக்கியம் எங்கிருந்து வர ஆரம்பித்தது? அந்த நாட்களில் அவங்கள பார்த்து நான் கேட்ட பொழுது கண்டப்பட்டியிலிருந்து, ஓடமரிச்சானிலிருந்து, இன்னும் அதாவது இந்த சேர்மகாதேவிலிருந்து, அம்பாசமுத்திரத்திலிருந்து நாங்கள் மெய்யாகவே சைக்கிளை அழித்து கொண்டு கடந்து வந்திருக்கிறோம். அந்த வைராக்கியத்தினுடைய நிலைகள் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இப்போ நம்ம கேட்குறோம், அங்கேருந்து சமாதானத்துக்கு வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு அதாவது இந்த ப்ரேயர் ஹாலை நீங்கள் வைக்கிறது உண்டானால் ஈஸியாக நாங்கள் வந்து பங்கு பெற முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கேட்டாங்க, எனக்கு இந்த ராப்போஜனம்லாம் வந்தெல்லாம் எடுக்க முடியலைங்க. நீங்கள் அதாவது எங்கள் வீட்டு வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் ஒரு முறை எங்களுடைய வீட்டுக்குள்ளாக வந்து ராப்போஜனத்தை கொடுத்து விட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிலைகள் வருகிறதற்கு காரணம் என்ன? நான் நல்லாத்தானே இருந்தேன், நல்லாத்தானே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய ஆவிக்குரிய நிலைகள் எல்லாம் சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக காணப்பட்ட பொழுது ஏன் இந்த பின்மாற்றம் உருவாக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன? இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ரகசியம் வெளியே காணப்படுகிறது இல்லை, மறைவாக கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இதை ஆவிக்குரிய கண் கொண்டு எவன் ஒருவன் ஆழமான விதத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவன்தான் இந்த ரகசியமான காரியத்திலே நின்று தப்புவிக்கப்பட்டு ஆதி நிலைகளை ஏகக்கூடிய ஒரு மனிதனாய் அவனுடைய வாழ்க்கையின் தரங்களை உயர பண்ண முடியும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். அக்கிரமத்தினுடைய ரகசியம் என்றால் என்ன? இந்த அக்கிரமத்தினுடைய ரகசியம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கிறது? கொஞ்சம் ஆழமா பேசுறேன், கொஞ்சம் நீங்கள் ஆழமாக இந்த காரியங்களை கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். முதலாவது காரியமாக 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷனுடைய பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இது யாரை குறித்து எழுதப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். பிலேயாம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அந்த நாட்களிலே காணப்பட்ட தீர்க்கதரிசிகளிலே ஒருவன். இந்த மனுஷனை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அக்கிரமத்தின் நிமித்தம் அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். எது அக்கிரமமாக நினைவு கூறப்பட்டது? முதலாவது காரியமாக ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியோடு கூட பேசுகின்றார். தீர்க்கதரிசி போய் கேட்கிறார், இப்பொழுது அங்கு காணப்படக்கூடிய ஒரு அரசனாய் இருக்கக்கூடிய பாலாக் என்கின்ற ராஜா என்னை வருந்தி அழைப்பிக்கின்றான். ஆண்டவரே, நான் அவனுக்கு முன்பதாக சென்று அவன் என்னை அழைக்கக்கூடிய இடங்களுக்குள்ளாக நான் கடந்து போகலாமா என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக உட்கார்ந்து ஜெபிக்க துவங்குகின்றான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகின்றான், நீ போகாதப்பா, அந்த இடத்தின் ஊடாக நீ கடந்து போகிறது தவறு என்கிறதை பற்றி பேசுகின்றான். திரும்ப அந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை சஞ்சலப்படுத்தும் முகாந்திரமாய் திரும்ப பேச ஆரம்பிக்கின்றான். அப்பொழுது என்ன காரியம் உருவாக்கப்படுகிறது? கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து சொல்லுவார், நீ போ, என்றாலும் கூட நான் பேசக்கூடிய வார்த்தையைத்தான் நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட இந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேச ஆரம்பித்தார். நடந்த காரியம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மனிதனும் கடந்து போக ஆரம்பிக்கின்றான். இவன் ஏறி இருக்கக்கூடிய கழுதை என்ன செய்தது? அவனுடைய கால்களை நெருக்க துவங்க ஆரம்பித்தது. 2 முறை நெருக்கக்கூடிய நேரத்தில் 3வது முறை அந்த தீர்க்கதரிசிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் அந்த கழுதையை பார்த்து பேசினான், என் கையில் மட்டும் அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் அழிக்கக்கூடிய பெரிய ஒரு பட்டயம் ஒன்று இருக்கிறது உண்டானால் அதை வைத்து நான் உன்னை துண்டாடி போட ஆரம்பித்து விடுவேன். என்னுடைய கால்களை இத்தனை முறை இந்த சுவரோடு கூட வைத்து நெருக்குகிறதற்கு என்ன காரணம்? இந்த கழுதை தன்னுடைய வாயை திறந்து பேசுகிறது. என்ன பேசுகிறது? எஜமானே, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சது உண்டா? என்றாலும் கூட ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றாய்? என்னை வழி மறிக்கும்படிக்காக ஒரு தேவ தூதன் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்பதான் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவ தூதன் ஒருவன் முன்பதாக உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிறதை அவனுடைய கண்கள் பார்க்கிறது. உடனே கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல என்ன விதமான காரியம் உருவாக்கப்படுகிறது? கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட பேசினார். அந்த வார்த்தைகளை கேட்க
மனமற்றவனாய் பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக ராஜாவாகிய பாலாக் மீண்டும் அவனை வருந்தி அழைக்கின்றான். நீர் என்னுடைய வார்த்தைகளின்படி வருகிறது உண்டானால் உமக்கு செய்ய வேண்டிய கனத்தை நான் செய்யாதிருப்பேனா? உமக்கு கொடுக்க வேண்டிய பொருளையும் ஆசியும் அந்தஸ்தையும் நான் தராதிருப்பேனா என்கின்ற அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளி மனுஷ வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்க ஆரம்பிக்கின்றான். இந்த நாட்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையுடைய நிலை என்ன அப்படின்னா, ஊழியர்களை பின்பற்றுகிறார்களே தவிர கர்த்தரை பின்பற்றுகிறத விட்டுறாங்க. எது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரதானம்? ஊழியர்கள் எல்லாருமே த அம்பாசிடர் ஆஃப் காட், கர்த்தராகிய தேவனுடைய தூதர்கள். அவர்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒப்பானவர்கள் கிடையாது. அது ஒருவேளை நானாக கூட இருக்கலாம். எல்லா விதமான மனிதர்களாய் காணப்படக்கூடிய ஊழியக்காரர்கள் எல்லாமே மனுஷங்க தான். அவர்களை பின்பற்றும்படிக்காக நீங்களும் நானும் அழைப்பிக்கப்படவில்லை. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் மனுஷ வார்த்தையை நீ மேலாக நினைவு கூற ஆரம்பிக்கிறாயோ, அக்கிரமம் உன்னை அறியாமல் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்து விடுகிறது. நல்ல தீர்க்கதரிசி தான் அவன், என்றாலும் கூட வழி விலகுகிறதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை காட்டிலும் மேலாக நினைவு கூற ஆரம்பித்தார். அந்த பாலக் ராஜா அழைப்பிக்கக்கூடிய அந்த அழைப்பு கர்த்தராகிய தேவனுடைய தடுக்கக்கூடிய நிலைகளை காட்டிலும் மேலாக காணப்பட துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய செவிகளை சாய்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தான். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, எந்த மனிதனும் உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை தரல. எந்த மனிதனும் உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படிக்காக உலகத்துக்குள்ள வரல. எந்த மனிதனுடைய ஜெபமும் உன்னையும் என்னையும் பரிசுத்தமாக்க முடியாது. எந்த மனுஷனுடைய ஊழியமும் உன்னையும் என்னையும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாது. எல்லா விதமான காரியத்திற்கும் பின்னணியத்திலே இருந்து இயங்கக்கூடிய கர்த்தராகிய தேவனால் தான் இவைகள் எல்லாம் ஆகிறதை தவிர எந்த மனுஷனாலும் ஒன்றும் உருவாக்கப்படுகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த மனுஷனுடைய பிரசங்கத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்ல, ஆண்டவராகிய தேவன் ஒருவர் தான் ரட்சிக்கக்கூடியவர். எந்த மனுஷனுடைய ஜெபத்தின் மூலமா நான் மீட்கப்பட்டேன் இல்ல, கர்த்தராகிய தேவன் தான் உன்னையும் என்னையும் விடுவிக்கக்கூடியவரை தவிர எந்த மனுஷனாலும் ஒன்றும் ஆகிறதில்லை. எப்பொழுது கர்த்தரை காட்டிலும் மனுஷனை மேலாய் வைக்கிறாயோ, அக்கிரமத்தின் ரகசியம் உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், எத்தனை இடங்களிலே மனுஷனை பின்பற்றி ஓடக்கூடிய கூட்டங்களை பார்க்கிறோம். எத்தனை இடங்களிலே மனுஷனை மேன்மைப்படுத்தக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஐயா வந்துட்டா எங்களுக்கு ஆசீர்வாதம், ஐயா எங்களுடைய வீட்டில் கால்களை வைக்கிறது உண்டானால் எங்களுக்கு மேன்மை, ஐயா இவனுடைய ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஐயா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகள் இல்லை என்று சொன்னால் ஐயா எல்லாம் வேஸ்ட். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தைகளின் அடிப்படையிலே எப்பொழுது கர்த்தராகிய தேவனை மதிக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் மனிதனை உயர்த்த ஆரம்பிக்கிறாயோ, மனுஷன்தான் முக்கியம், மனுஷனுடைய காரியம் தான் முக்கியம், அங்க போனா தான் நல்லது, இங்க போனா இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு நாட்களில் அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்ச, ஆண்டவராகிய தேவன் பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எருசலேம் என்கின்ற இடத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய ஸ்தானம் காணப்படக்கூடிய அந்த காலங்களிலே அத்தனை விதமான ஜனங்களையும் பார்த்து கர்த்தராகிய தேவன் பேசினார். பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க எருசலேமில் வந்துதான் கர்த்தரை வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லா இடங்களிலும் இருந்து உன் பிதாவாகிய தேவனை ஆராதிக்க முடியும். எல்லா இடங்களிலும் இருந்து உன் கர்த்தராகிய தேவனை நீ மகிமைப்படுத்த முடியும். என்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் ஒரு மனுஷனின் மேலே வைக்க ஆரம்பிக்கிறாயோ, அக்கிரமம் உன்னை அறியாமல் உன் வாழ்க்கையை இழுக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் எப்ப கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது? ஒரு மனுஷனின் மேலே வைக்கக்கூடிய அதீதமான பற்றுதல், அதீதமான ஒரு நம்பிக்கை. மனுஷனை நீங்களும் நானும் விக்கிரகமாக்க கூடாது. மனுஷர்கள் தான். ஆண்டவராகிய தேவன் ஒருவர் தான் ரட்சிக்கக்கூடிய திராணி பெற்றவரை தவிர எந்த மனுஷனாலும் எதுவும் ஆகிறது இல்லை. என் ஐக்கியத்துக்குள்ளாக நீங்கள் வருகிறது உண்டானால் பரலோகத்திலே நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்பாதீங்க. எந்த மனுஷனும் உங்களையும் என்னையும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க முடியாது. உன்னையும் என்னையும் சேர்க்கிறது கர்த்தர் ஒருவர் தான். ஆண்டவராகிய தேவனாலே அன்றி எந்த இடத்திலும் மீட்பும் ரட்சிப்பும் வருகிறது இல்லை. இப்படி யாராகிலும் ஒரு மனிதனுடைய மனம் யாராகிலும் ஒரு மனிதனை பின்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் அக்கிரமத்தினால் நீயும் நானும் இழுப்புண்டு போக ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அக்கிரமத்தின் ரகசியம் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னை அறியாத பாதிப்பை, உன்னை அறியாத வீழ்ச்சியை உன் வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் அந்த
தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை பற்றி பேசும்போது அவன் அந்த பகுதியிலே நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்கினான். எல்லா விதமான காரியங்களையும் அறியக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்கினான். ஆனால் அவனுடைய இறுதி காலம் எப்படி இருந்தது தெரியுமா? எல்லா மனிதர்களும் சாகக்கூடிய நேரத்திலே அந்த பிலேயாம் தீர்க்கதரிசியும் மக்களோடு கூட மக்களாக ஒருவனாக அவன் மாண்டு மடிந்து போயிருக்கிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கு ஆண்டவராகிய தேவனை காட்டிலும் மனிதனை மேன்மையாய் வைக்கிறாயோ, அக்கிரமத்தின் ரகசியம் நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கு கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பித்ததோ அன்று முதல் நீ தீர்க்கதரிசி என்கின்ற காரியத்தை இழந்து சாதாரண மனிதனில் ஒருவனாக நீ மாற்றமடைய ஆரம்பித்து விடுகின்றார். எல்லா நன்மையும் நம்மள வாழ்க்கை விட்டு போகிறோம். எத்தனை ஆவிக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுமோ அவைகள் எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பிச்சிடுவோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை அறியாமல் நம்முடைய மனதிற்குள் நம்மை அறியாமல் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது. யாராகிலும் ஒரு காரியத்தை பார்த்த உடனே நம்மை அறியாத ஒரு அட்ராக்ஷன், நல்ல ஒரு பெரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பெரிய பிரபலமான ஒரு ஊழியனா இருக்கிறானே, பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியா இல்லை. எல்லா விதமான மக்களையும் அவன் பெரிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம். என்றாலும் கூட அவனையும் இயங்கப்படுகிறவர் கர்த்தர் தான். பின்னால் இருந்து இயங்கக்கூடிய கர்த்தரை பார். மனுஷனை நீயும் நானும் பார்க்கிறது உண்டானால் இப்படிப்பட்ட அக்கிரமத்தின் ரகசியம் உன்னையும் என்னையும் கீழே விழப்பண்ண ஆரம்பித்து விடும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது வார்த்தையை பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24:12 என்ன சொல்கிறது என்று நிதானமாய் வாசியுங்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால், அக்கிரமம் மிகுதியாகிறதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போக ஆரம்பித்து விடும். இரண்டாவது காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் வந்திருக்கிறது என்பதை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டு கொள்ள முடியும் என்றால், முன்பு போல என் ஜனங்களை நேசிக்க என்னால் முடியாது. என்னுடைய மக்களை மெய்யாகவே ஆரம்ப நாட்களில் எப்படி நான் நேசிக்க துவங்கினேனோ அந்த மாதிரியான நேசம் என்னுடைய வாழ்க்கையில வராது. என்னை அறியாத ஒரு மார்க்க பேதம், என்னை அறியாத ஆண்டவராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய அந்த ஒரு மகாபெரிய ஒரு அன்பை போல, உன்னை நீ நேசிக்கிறதை போல உன் அயலானை நேசிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தராகிய தேவனை முதலாவது காரியம் நீ நேசிக்கிறதை போல உன் சகோதரன் மேலே நீ பற்றுதல் வைக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மேல் பேச ஆரம்பித்தார். இன்றைக்கு சகோதர சிநேகம் என்கின்ற காரியம் ஊழியங்களின் அடிப்படையில், ஊழியக்காரர்களின் அடிப்படையில் நிறைய இடங்களில் மெய்யாகவே இழந்து போகக்கூடிய ஒரு நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. ஒருவரை ஒருவர் போட்டு கொடுத்து எப்படியாச்சும் மேலே வந்துடணும், நல்ல ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியக்காரனுக்கு ரைட் ஹேண்டாக நான் மாற வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஆட்கள், வரக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் எப்படிலாம் போட்டு கொடுக்க முடியும். இது இங்கே மட்டுமில்லை, எல்லா ஊழியங்களிலும் காணப்படக்கூடிய ஒன்று. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்களில் ஜனங்கள் மக்களை நேசிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராக தேவனை பார்த்து ஒரு மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களிலும் பிரதானமான கற்பனை என்னன்னு கேட்கிறான். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் கூட அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான மற்றும் ஒரு கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கிறதை போல உன் சகோதரனையும் நீ நேசிக்க வேண்டும். இந்த ரெண்டு கற்பனைகளிலும் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் யாவும் அடங்கி இருக்கிறது என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். ஒரு மனுஷன் இந்த ரெண்டு கற்பனைகளை நிறைவாக்குகிறது உண்டானால் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் அவன் கை கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் மாற்றப்பட ஆரம்பித்து விடுகின்றான். அன்பு இல்லாத கிறிஸ்தவம் இட்ஸ் நாட் எ ரியல் கிறிஸ்டியன். உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். ஒருவரை ஒருவர் மெய்யாகவே தாங்கவும், ஒருவருக்காக ஒருவர் வாழவும், ஒருவரை காட்டிலும் ஒருவர் மேன்மையாக நினைக்கவும், ஒருவரிலும் ஒருவர் மெய்யாகவே அன்பு கூறக்கூடிய மக்களாகி நீங்களும் நானும் விளங்கவும் தக்கதான இந்த நிலைகள் தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் அடையாளம். ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்கின்றார்? நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்பட வேண்டும் என்றால் அதற்கு காரியம் என்ன? ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் என்னுடைய சீஷர்களா இருப்பீர்கள் என்கிறதை ஜனங்கள் கண்டுகொள்ள ஆரம்பிப்பாங்க. 1 யோவான் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோமே, அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? எல்லா ஜனங்களின் மேலும் நீங்கள் வைக்கக்கூடிய அன்புதான் அடையாளம். ஆண்டவராக தேவன் சொன்னார், மனுஷன் புகழக்கூடிய அளவிற்கு நீ உன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அக்கிரமத்தின் ரகசியம் உள்ள வந்துருச்சு.
அன்பினுடைய அந்த அந்த தன்மைகள் எல்லாம் தணிந்து போக ஆரம்பித்து விட்டது. அன்பு எப்பொழுது தணிந்து போக ஆரம்பிக்கும், மனிதர்களை பிரியப்படுத்தும்படி நீயும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், மனுஷனுடைய முகத்திற்காக நீயும் நானும் வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், உன்னால் முழு மனதோடு கூட அன்பு கூற முடியாது. அன்பு கூறக்கூடிய ஒரு மனுஷன் என்று சொன்னால் எப்படிப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான்? உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சம்பவத்தை அடிக்கடியா என்னுடைய செய்தியிலே சொல்லுகிறது வழக்கம். அந்த நாட்கள்ல அடிமை வியாபாரம் நிறைந்த ஒரு காலம். அடிமைகளை விற்பனை பண்ணக்கூடிய பெரிய அடிமை சந்தை. அதுல ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையான ஒரு நீக்ரோ மனிதனை அழைத்து கொண்டு போகிறான். ரொம்ப திடகாத்திரமான மனுஷன். அந்த மனுஷனை அழைத்து கொண்டு போய் நம்முடைய பண்ணை வேலைக்கு இன்னும் நிறைய அடிமைகள் தேவைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே இந்த அடிமைகளை செலக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பை உன் கையில் கொடுக்குறேன், நீ தான் எனக்கு முன்பதாக உண்மையான ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் அந்த அடிமை சந்தைக்குள்ளாக கடந்து போக வேண்டும். எல்லா விதமான இடங்களிலும் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மனிதன் நிறைய அடிமைகளை செலக்ட் பண்ண ஆரம்பித்தான். ஏறக்குறைய ஒரு 30-40 பேர் நீ செலக்ட் பண்ண வேண்டும்ப்பா. 39 பேர் அடிமைகளை வந்து செலக்ட் பண்ணுற நல்ல திடகாத்திரமான அடிமைகள். நேராக அந்த அடிமை சந்தையினுடைய கடைசி பகுதியிலே காணப்படக்கூடிய ரொம்ப வயது சென்று எலும்பும் தோலுமாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதனை இந்த அடிமையானவன் தேர்வு செய்தார். ஐயா, இவரை நம்ம வந்து கூட்டுக்கிடுவோம் சொல்லி எஜமான் கேட்கிற, நமக்கு வந்து வேலைக்கு தான் நம்ம வந்து ஆளை கூப்பிடுறோம், உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக நம்ம வந்து ஆளு கூப்பிடல. இந்த மனுஷனை வைத்துக்கொண்டு என்ன பணிகளை நம்ம செய்ய முடியும்? இந்த மனுஷனுக்கு உரிய எல்லா விதமான உதவிகளை நம்ம தானே செய்ய முடியுமே தவிர இந்த மனுஷனை கொண்டு வேலை வாங்குகிறது முடியாது. இவனுக்கு உடல் வலிமை இல்லை, மன வலிமை இல்லை, எந்த விதமான பலமும் இல்லாத இருக்கக்கூடிய இவனை போய் நீ செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாயே என்று சொல்லி இந்த மனுஷன் வந்து இந்த அடிமையை பார்த்து கேட்குறான், இவன் வந்து உங்க அப்பாவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எங்கள் அப்பாலாம் இல்லை. அல்லது உங்களுடைய சொந்தக்காரனான்னு கேட்குறாரு. இல்லை, என்னுடைய சொந்தக்காரன் இல்லை. அப்போ யார் இவனை வந்து நீ வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய குடும்பம் அழிந்து நான் அடிமையாக விற்கப்படுகிறதுக்கு காரணம் இவன்தான் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த எஜமானுக்கு ரொம்ப ஆச்சரியம். நீ அடிமையாக விற்கப்படுகிறதுக்கு காரணமானவனை விலை கொடுத்து வாங்குகிறதுக்கு என்ன காரணம்? இவனை நீ பழி வாங்க போகிறாயான்னு கேட்கிறார் எஜமான். இல்லை, இவனை வைத்து நான் பராமரிக்க போகின்றேன், இவனுக்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் கொடுக்க போகிறேன், இவனை நான் என்னுடைய தகப்பனை போல பராமரிக்க போகிறேன். எஜமானுக்கு காதுகளை நம்ப முடியல. இது எப்படிப்பா? உன்னுடைய குடும்பத்தை நடுத்தரவில் நிறுத்திருக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு இத்தனை உபகாரத்தை செய்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறாயே, காரணம் என்ன? அவன் சொன்னான், என்னுடைய குடும்பத்தில் இத்தனை பெரிய மகிமையான காரியங்கள் எழுந்து போகக்கூடிய எல்லா விதமான தன்மைகளை உருவாக்கக்கூடிய இவன் என்றாலும் கூட இவனை நான் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி காலம் காலமாய் அலைந்து திரிந்த காலங்கள் உண்டு. கர்த்தராகிய தேவனை என் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொன்னது, உன் சத்ருவையும் நீ சிநேகிக்க வேண்டும் என்று. அன்று முதல் நான் தேட ஆரம்பித்தேன். என்னுடைய குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்தக்கூடிய அந்த சத்ருவானவன் எங்கே இருக்கிறான்? இந்த அடிமை சந்தையிலே போன முறை நான் வரக்கூடிய நேரத்திலே இந்த மனிதனை கண்ணுக்கு கண்ணாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படியாகிலும் இவனை விலை கொடுத்து வாங்கி இவனுக்கு தேவையான உபகாரத்தை செய்து என் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் முயற்சிகளின் ஊடாக கடந்து போனேன். எஜமானே, நீர் என்னை நம்புகிறது உண்டானால், என் மேலே இவ்வளவு தூரம் எல்லா விதமான ஆதரவுகள் யாவற்றையும் காண்பிக்கிறது உண்டானால், எனக்காக இந்த மனிதனை நீர் மெய்யாக விலை கொடுத்து வாங்க வேண்டும். இவனுடைய வேலைகளை நானே 2 மடங்கு நான் செய்கிறேன் என்றாலும் இவனுக்கு நான் உபகாரத்தை செய்ய போகிறேன் என்ற வார்த்தையை பற்றி பேசினான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பு வந்துச்சுன்னா எப்படி அவனுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறது? ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் எல்லாம் போனதற்கு என்ன காரணம்? கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அன்பினால் செய்யக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் இழக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய மகிமைகளை நீங்களும் நானும் பின்பற்ற துவங்க ஆரம்பிக்கிறது தான் காரணம். கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்குத்தான் எல்லா விதமான கனத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி நீங்கள் மனுஷனுடைய முகத்திற்காக உன்னுடைய நண்பனையும் சகோதரனையும் மெய்யாக நீங்கள் வெறுக்க துவங்க ஆரம்பிப்பீங்க? இவன் கூட பேசுகிறது பிடிக்கவில்லை என்று சொன்னால், நானும் இனி அவனோடு கூட பேச மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வருகிறதற்கு காரணம் என்ன? மனுஷனை நேசிக்கக்கூடிய அளவிற்கு உன் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கலையே. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உங்களுக்கும் எனக்கும் சத்ரு என்று அழைக்கப்படக்கூடியவன் ஒருவன் தான் இருக்க வேண்டும். யார் இருக்கணும்? பொல்லாத பிசாசனா இருக்கணும். வேறு எந்த மனிதனும் உனக்கு எனக்கு சத்ருவே கிடையாது. எந்த மனிதனையும் நீயும் நானும் பகைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய அன்பு உன் வாழ்க்கையில இல்லை. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா நீ இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லி உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ள ஆரம்பிக்கிறாய். கர்த்தராகிய தேவன் அன்பை வெளிப்படுத்தும்படிக்காகவே உலகத்திலே வந்தாரை தவிர ஒருவரை ஒருவர் பகைக்கவும் கடிக்கவும் வெறுக்கவும் தக்கதான காரியங்களை உருவாக்கும்படி வரவில்லை. கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம், அன்பினால் நிறைந்த ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜ்யம். ஒருவன் மெய்யாகவே நம்முடைய கண்ணுக்கு முன்பதாக விழக்கூடிய நேரத்தில் அவனை கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு அரசு ஆண்டவராகிய தேவனுடைய அரசு அல்ல.
அவனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் மெய்யாகவே தூக்கி சுமக்க வேண்டியது அவசியம். நல்ல சமாரியனுடைய கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தனை விதமான மக்களும் கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆலயத்திற்கு முக்கியமான வேலை இருக்கிறது, ஒருத்தன் ஓடி போக ஆரம்பிச்சான். ஆலயத்தில் அநேக விதமான அந்த பண்டங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய காரியங்கள் எனக்கு உண்டு, நான் உடனே போக வேண்டும், ஆராதனையில் நான் பங்கு பெறும்படிக்காய் கடந்து போக வேண்டும். உடனே அவன் ஓடி போக ஆரம்பித்து விட்டான். சமாரியன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் கடந்து வந்தான். இந்த மனுஷனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க துவங்கினான். குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கக்கூடிய இந்த மனுஷனை இவனை கண்ட மாத்திரத்தில் தன்னுடைய சுய வாகனத்தில் அவனை ஏற்றி வைத்துக் கொண்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்திற்கு நேராக அழைத்து கொண்டு போய் சத்திரத்தானுடைய கரங்களிலே 2 காசை கொண்டு போய் கொடுத்து, இவனுக்கு வரக்கூடிய வரைக்கும் நீ எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான பொருளையும் நீ மெய்யாகவே தர வேண்டியது அவசியம். இவனுடைய காயங்களுக்கு வார்க்கும்படிக்காக திராட்சரசத்துக்குரிய அந்த காசையும் உன்னுடைய கரங்களில் நான் மெய்யாகவே தந்திருக்கிறேன். எத்தனை காலங்கள் பராமரிக்க முடியுமோ அவ்வளவு காலம் நீ பராமரிக்க வேண்டும். ஒருவேளை நான் கொடுத்திருக்கக்கூடிய காசை காட்டில் மிஞ்சி நீ காசு போட்டு அந்த காரியங்களை செய்கிறது உண்டானால் திரும்ப வரும்போது நான் அவனுக்கு உரிய எல்லா விதமான தொகையும் செட்டில் பண்ணுகின்றேன். அவனு யாருங்க? முன்ன பின்ன பாராது இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இவனுக்கு அவனுக்கு என்ன சொந்தம் இருக்கு, என்ன பந்தம் இருக்கிறது? இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளின் அன்பு. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாகிறதுனால் அன்பு குறைந்து போக ஆரம்பித்து விடும். ஒருவரை ஒருவர் கடிக்கவும் பட்சிக்கவும், நான் அவனுக்கு விரோதி, நான் இவனுக்கு எதிரி, நான் இவனுடைய காரியங்களை நேசிக்க முடியல, இவனுக்கு விரோதமான காரியங்களை நான் உருவாக்க போகின்றேன், இப்படி நீயும் நானும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டான வசனம் என்ன விதமான வார்த்தை சொல்கிறது? அக்கிரமத்தின் மிகுதி என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்கப்பட துவங்கிவிட்டது. அக்கிரமத்தின் மிகுதி வர 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 எவனையும் நேசிக்க உன்னால் முடியாது, எவன் மேலும் பற்றுதலாக காணப்பட முடியாது, எவனையும் உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக நினைவு கூற முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறது. நம்ம ஐக்கியத்திலே நம்ம யோசிச்சு பார்ப்போமே, எத்தனை பேரை உங்களால் மனப்பூர்வமாய் நேசிக்க முடிகிறது, எத்தனை பேரை உங்களால் விசாரிக்க முடிகிறது, எத்தனை பேருடைய குறைவிலே உங்களால் பங்கு பெற முடிகிறது, எத்தனை பேருடைய தேவைகளுக்காய் உங்களால் மனமுவந்து ஜெபிக்க முடிகிறது, எத்தனை பேரை உங்களுடைய சொந்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய மனிதனை போல நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் முடியலையே. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அக்கிரமத்தின் ரகசியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் உன்னை நீ நேசிக்கிறதை போல, உங்களுக்கே நல்லா தெரியும், என்னை நான் நேசிக்கிறதை போலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதாகிலும் ஒரு காயம் வருகிறது உண்டானால், இப்போ உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு காயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காயம் வரக்கூடிய நேரத்தில் நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு அநேகம் ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பித்து விடுவேன். இந்த காயத்திற்கு இந்த இடத்துல போய் நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிடுங்க, காயம் சரியாயிடும். அவங்க மருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய நேரத்தில் காயம் அது சரியாக போகலன்னு வச்சுங்க, உடனே இந்த மருந்தை விட்டு இன்னொரு மருந்துக்கு உரிய ஆலோசனைகள் நான் சொல்ல ஆரம்பிப்பேன். இன்னும் ஒரு இடத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போங்கள்னு சொல்லுவேன். இப்படித்தான் நான் பேசுவேனே தவிர அந்த மனிதனுக்குரிய காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆனால் இதே காயம் எனக்கு பட்டுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் உட்காந்து பேசாமல் உட்காந்துருப்பேன். நான் யோசிச்சு பாருங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லை என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு கூட போகிறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். எப்படியாச்சும் கடனை உடனே வாங்கியாச்சும் நான் போக வேண்டியது அவசியம். என்னுடைய குறைவுகளை நான் நிறைவாக்க வேண்டும் என்கிற விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்படிதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை நீ நேசிக்கிறதை போல உனக்கு ஒரு சின்ன ஒரு அடிபட்டுச்சுன்னா எவ்வளவு தூரம் நீ துடித்து போக ஆரம்பிக்கிறாய். உன் சகோதரனுக்கு அந்த ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அதே போல ஒரு துடிப்பு உன் வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அதுதான் அன்பு. அந்த அன்பு நிறைந்த ஒரு பரிமாணம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் அக்கிரமத்தின் நிறைவுகளிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். அக்கிரமம் உள்ளே வருகிறது உண்டானால் ஒருவனையும் நேசிக்க அது அனுமதிக்காது. ஒருவன் மேலும் பாசம் வைக்க அது உன்னை மெய்யாகவே நெருக்கி ஏவார். ஆண்டவராக தேவனால் மெய்யாகவே நேசிக்கப்படக்கூடிய அத்தனை விதமான பரிசுத்தவான்களின் நிலைகளை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், அவன் ஆண்டவராக தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டான். இனி நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய எந்த மனிதர்களும் அவனோடு கூட நீங்கள் சம்பந்தம் கொள்ளவே கூடாது. அவனுடைய காரியங்கள் யாவற்றையும் விசாரித்து கூட பார்க்க கூடாது. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், என்றாலும் நீங்கள் அவனை சத்ருவாக நினைவு கூறாமல் அவன் துன்பத்திலே உதவி செய்யுங்கள்னு சொல்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. அவ்வளவு தூரம் நீங்க அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிருங்க, என்றாலும் அவனை சத்ருவாக நீங்கள் வைக்காமல் அவனுடைய குறைவிலே உதவிகளை செய்ய நீங்கள் பிரயாசப்படுங்க. கிறிஸ்தவம் என்கிறது இதை பொறுத்துத்தான் அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி கால அக்கிரமத்தின் நிலைகள் உன்னை அறியாத அன்பின் தன்மைகளை விட்டு உன்னை புறம்பே தள்ள ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நிலைகளை யோசிச்சு பாருங்க. அன்பினுடைய அந்த தன்மைகளை விட்டு எவ்வளவு தூரம் நீங்களும் நானும் விலகி போயிருக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம கடந்து போயிருக்கிறோம். வெளியரங்கமாய் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், வெளியரங்கமாக ஊழியம் பார்க்கிறேன், வெளியரங்கமாக ஊழியங்களின் ஊடாக கடந்து போகிறேன், ஊழியத்திற்கு உதவிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறேன், காணிக்க போடுறேன், ஆண்டவராக தேவனுடைய சபையை நோக்கி நான் கடந்து வருகிறேன்.
வாழ்கிறேன். ஆனால் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லையே. வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு. அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் என்ன விதமான காரியத்தை பார்க்கிறோம். நான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நான் அந்நிய பாஷைகளை பேசினாலும், பாஷைகளுக்கு வியாக்கியானங்களை நான் சொல்ல ஆரம்பித்தாலும் அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அக்கிரமத்தின் ரகசியம் முதல் காரியம் அன்பை உன்னுடைய மனதை விட்டு பிடுங்கி எடுக்க ஆரம்பித்து விடுகிறது. கிறிஸ்தவத்தினுடைய ஒவ்வொரு விதமான தன்மை அடிமட்டம் அன்பினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போகிறது உண்டானாலே நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்கிற நிலைகளை விட்டு விழுந்து போக ஆரம்பித்து விட்டோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், அன்பினுடைய மிகுதி உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. அன்பினுடைய தன்மைகளை குறித்து வேதம் மற்றும் ஒரு காரியத்தை சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. எபேசு சபைக்கு ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். இந்த சபையை பற்றி நிறைய ஆண்டவராகிய தேவன் நிறைய பாராட்டுக்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கின்றார். நீ அநேகம் விதமான தேவனுக்கு விரோதமான மக்கள் யாவரையும் ஆராய்ந்து பார்த்த நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். நீ ஆண்டவராகிய தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையான வைராக்கியத்தின் நிலைகளெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எத்தனை விதமான பாராட்டுக்களை பெற ஆரம்பித்தாலும் இந்த எபேசு சபையை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகின்றார், ஆதியிலே கொண்டிருக்கக்கூடிய அன்பான நிலைகளை நீ விட்டுவிட ஆரம்பிச்சிட்ட. இந்த ஆதியிலே கொண்டிருக்கக்கூடிய அன்பான நிலைகளை விட்டு விலகுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் எபேசு சபையில் ஆரம்ப நாட்களில் ரொம்ப வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு சபை. அந்த எபேசு பட்டணத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்போ துருக்கி என்கிற இடத்திலே காணப்படக்கூடிய அந்த இடம், இப்போ அந்த எபேசு என்கிற அந்த பட்டணம் துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பட்டணத்தில் முக்கியமான ஒரு ஆராதனை என்ன அப்படின்னா டயானா என்கின்ற, அதாவது இந்த தியானாளுடைய கோயில் இருக்கக்கூடிய மகாபெரிய ஒரு பட்டணம் ஒன்று. இந்த தியானாளுடைய கோயில் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் அப்படிங்கிற காட்டில் 129 அடிகள் உயரமாக இருக்கக்கூடிய தூண்கள், 100 தூண்களால் மெய்யாகவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய டெம்பிள். இந்த கோயிலுக்காக வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கும். இது ஒரு வியாபார வழிகளிலே காணப்பட்ட ஒரு நகரமாக இருந்ததுனால மக்கள் போக்குவரத்து வரக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த பட்டணத்திற்குள்ளாக இந்த கோயிலில் ஆராதிக்காமல் கடந்து போகவே மாட்டாங்க. அதில் தான் நிறைய மார்க்க பேதங்கள், போதகத்திலே காணப்படக்கூடிய அநேக விதமான குறைவுகள் வரக்கூடிய இந்த பெரிய ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் எல்லா விதமான காரியங்களையும் அந்த ஜனங்கள் ரொம்ப நேர்த்தியாக செய்ய ஆரம்பித்தாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதிருக்கக்கூடிய மக்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று பாராட்டக்கூடிய நிலைகள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்திருக்கக்கூடிய நிலை, ஆண்டவராகிய தேவனுடைய பெயரை சொல்லி பொய் சொல்லக்கூடிய மக்களுடைய நிலைகள் யாவற்றையும் கண்டறிந்து உண்மை நிலை இது என்கிறதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை பெற்ற எபேசு சபை மக்கள். என்றாலும் இப்போ என்ன குறை வந்துடுச்சு அப்படின்னா, முன்பு இவைகள் எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் செய்ய துவங்க ஆரம்பித்தாய். இப்பொழுதோ நீ இவைகள் எல்லாவற்றையும் கடமைக்காய் செய்ய ஆரம்பித்து விட்டாய். ஊழியம் என்கின்ற ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும். இந்த கிராம ஊழியத்தை பற்றி, கிராம ஊழியத்துக்கு நம்ம போக ஆரம்பிக்கிறோம். கிராம ஊழியத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு காரியம் என்ன, கிராம ஊழியத்தினுடைய முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, அங்கு வரக்கூடிய ஆத்துமாக்களில் ஒரு ஆத்துமாவை ஆகிலும், ஒருவனை ஆகிலும், ஒருவனுக்காகவாகிலும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டியது அவசியம். இது நம்ம போகக்கூடிய ஒரு பிக்னிக் கிடையாது. எல்லா விதமான மக்களும் ஒரு 2 வேனில் நாங்கள் கடந்து போகிறோங்க, ரொம்ப சந்தோஷமாங்க, எப்போ பார்த்தாலும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு முறை ஆகிலும் இந்த மாதிரி வேன் டிராவலிங் ஊடாக கடந்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இல்லை. இதில் நமக்கு தேவை என்ன அப்படின்னா, இன்றைக்கு நான் ஊழியத்திற்கு போகக்கூடிய நான் என்னால் ஒரு ஆத்துமாவை ஆகிலும் கர்த்தராகிய தேவனுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த நினைவு என் வாழ்க்கையில் வரணும். இது ஆரம்ப காலங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்று. ஒரு ஆத்துமாவையாகிலும் பாராமல் நான் கடந்து போக மாட்டேன். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஆபிரகாம் என்கின்ற தேவனுடைய மனுஷனை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். இந்த ஆபிரகாம் என்கின்ற மனுஷன் ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை ஒன்றை கர்த்தரோடு கூட செய்ய ஆரம்பிச்சிருந்தான். என்ன உடன்படிக்கை செய்ய ஆரம்பிச்சிருந்தான் அப்படின்னா, வழிப்போக்கர்களிலே கர்த்தருடைய மக்களிலே யாராகிலும் ஒருவனுக்கு சாப்பாடு போடாம நான் அன்றைக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன். இது ஆபிரகாம் காலத்தில் அவர் செய்த உடன்படிக்கை கர்த்தரோடு கூட. அதனால தான் லோத்தினுடைய அந்த காரியங்களை விசாரிக்கும்படிக்காய் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகின்றார். ஆபிரகாம்
ஒரு மரத்தின் கீழாக உட்கார்ந்திருக்கலாம். எதுக்காக உட்கார்ந்திருக்கிறான்? வழிப்போக்கர்கள், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கக்கூடிய வழிப்போக்கர்கள் யார் வருவாங்க? வரக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்காம நான் சாப்பிடுகிறது எப்படி? இதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். இன்னைக்கு காலையிலிருந்து உட்கார்ந்து பார்க்கிற ஆபிரகாமுக்கு மெய்யாகவே வரக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. உடனே ஆபிரகாமுடைய மனம் வேதனையின் ஊடாக கடந்து போயிடுச்சு. ஐயோ, நான் இன்னைக்கு சாப்பிட முடியாது போல இருக்கிறது. யாராகிலும் கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வரக்கூடிய அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நான் சாப்பிடுகிறது எப்படி? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வழக்கமாய் வைத்திருக்கிறேனே, இன்றைக்குரிய ஆகாரத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாது போல இருக்கிறது அப்படின்னு தூர இடத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படிக்காய் வரக்கூடிய தேவ தூதர்களை அவனுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஊழியம் என்கிறது கடமைக்காக செய்கிறது அல்ல, கடமைக்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. செஞ்சா தாங்க பரலோகம், இல்லை இல்லை. நான் என்னுடைய அன்பின் மிகுதியினால் கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய பணிகளுக்குள் நான் கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி நான் ஒவ்வொரு முறை நான் சொல்லுகிறது வழக்கம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஏதாச்சும் பஸ்ஸில் வந்து பயணப்பட்டு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ட்ரெயினில் போகின்றார், அல்லது எப்படியாச்சும் போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது சைக்கிளில் ஆகிலும் ஏதாகிலும் ஒரு வாகனத்தில் ஆகிலும் கடந்து போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனுஷன் செய்யக்கூடிய ஒரு காரியம்னா, அவர் வேலை பார்க்கக்கூடிய இடம் வந்து, அதாவது ஒரு இடத்துல அங்கிருந்து அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய 43 கிலோமீட்டர் போகணும். அவருடைய வீடு வந்து வேற ஒரு ஊரில் இருக்கிறது. பைக்கில் அவர் வந்து இரவு நேரத்தில் கடந்து போகிறது வழக்கம். போகக்கூடிய நேரத்தில் பஸ்ஸை விட்டுட்டு யாராச்சும் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களை பைக்கில் ஏற்றுக்கொண்டு அவர் கடந்து போவாராம். போகக்கூடிய வழியில் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, என் பைக்கில் அன்னைக்கு எவன் ஏறினாலும் கீழே இறங்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் போகவே மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி 43 கிலோமீட்டரையும் ரொம்ப ஸ்லோவாக நான் டிரைவ் பண்ணி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுடைய காரியங்கள் யாவற்றையும் வைத்து இறக்கிவிடக்கூடிய நேரத்தில் எனக்காக நீ ஜெபம் பிரதர்னு சொல்லக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை சொல்லி முடிச்சுட்டு கர்த்தருடைய நாமத்தில் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து விட்டு போகிறதான் வழக்கம். ஐயா, இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு எந்த விதமான படிப்பும் கிடையாது. ஆனால் அவருடைய தாகத்தை பாருங்க, வாஞ்சியை பாருங்க. அவர் யாரையெல்லாம் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றுகின்றாரோ, நம்முடைய வாகனத்தில் ஏற்றக்கூடிய மக்களோடு கூட என்ன பேசிட்டு வர்றோம்? ஆடி தள்ளுபடிக்கு என்ன போட்டிருக்கிறாங்க, எதெல்லாம் வந்து குறைஞ்ச விலையில் இருக்குது, எதெல்லாம் அதிகமான விலையில் இருக்குது, எந்த விதமான காரியத்தை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கணும். இப்படி பேசக்கூடிய இந்த காலத்தில் அவர் செய்யக்கூடிய இப்போ தான் அதாவது ஒரு 5-6 வருடத்திற்கு முன்பதாக சந்தித்த அந்த நண்பர், அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் தன்னுடைய வாகனத்தில் இதுக்காகவே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே நிற்பேன். நான் அதாவது இந்த பஸ் ஸ்டாப்பிலே நின்று எனக்கு வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் பிரதர் என்றாலும் 10:30 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாப்லேயே நிற்பேன். இந்த பஸ் எல்லாம் போகக்கூடிய நேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து தனியாக மாட்டோம் பார்த்தீங்களா, அவனை நான் அப்படி கொத்தி கொண்டு போகிறது வழக்கம். எப்படி பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆன்மீக தாகம் என்கிறது அப்படி இருக்கு. அதுதான் அன்பினால் கிரியை செய்யக்கூடிய ஊழியம். அன்பினால் கிரியை செய்யக்கூடிய ஊழியத்திற்கும் சாதாரணமாக செய்யக்கூடிய ஊழியத்திற்கும் என்ன வித்தியாசம்? சாதாரணமாக செய்யக்கூடிய ஊழியத்தில் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? இந்தாங்க டாக்ஸா வாங்க, நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாமல் போங்க அப்படி சொல்லிட்டு போயோம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு மனுஷனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. அவனை நான் ஆண்டவராகிய தேவனுடைய பணியிலே கொண்டு வர வேண்டும், கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில். அதுதான் அன்பினுடைய பரிமாணம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அன்பினால் கிரியை செய்யாமல் வரக்கூடிய எதுவும் வேஸ்ட். அன்பினால் வராதிருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் வேஸ்ட், வீணானது. அவைகளை ஆண்டவராகிய தேவன் புறக்கணிக்கிறேன்னு சொல்லுகின்றார். அன்பினால் வராத அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அன்பினால் எந்த விதமான காரியத்தை, நீங்க எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அன்பினால் நீங்களும் நானும் கிரியைகளை நடப்பிக்க வேண்டியது அவசியம். அன்பினால் செய்யப்படக்கூடிய ஊழியம், அன்பினால் செய்யப்படக்கூடிய ஜெபம், அன்பினால் செய்யப்படக்கூடிய பிரயாசம், அன்பினால் செய்யப்படக்கூடிய தானங்கள், அன்பினால் செய்யப்படக்கூடிய தர்மங்கள், இப்படிப்பட்ட காரியங்களின் மேல் தான் கர்த்தராகிய தேவன் பிரியம் நிறைந்தவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அன்பு எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் ஒண்ணுமே இல்லை, அப்படித்தான் வசனத்தில் போட்டிருக்கு. எந்த காரியத்திற்கும் லாயக்கற்றவனா நான் காணப்பட துவங்கி விடுகின்றேன். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளையே, இந்த அன்பை நான் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையிலே கிரிகளை நடப்பிக்க துவங்கிற்று என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியை இனி வரக்கூடிய வாரத்தில் நம்ம வந்து பார்க்க போகின்றோம். அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று பாருங்கள். அன்பு இல்லாதவன் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தேவனை அறியவே மாட்டானாம். தேவனாகிய கர்த்தருக்கும் அவனுக்கும்
சம்பந்தமே இல்லை. அன்பு ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுபாவம். இந்த அன்பை பிரசங்கம் பண்ணுகிறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்திலே கடந்து வர ஆரம்பித்தார். கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த அன்பை பிரதிபலித்து காண்பிக்கும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவனால் உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறார். உன்னை பார்க்கக்கூடியவன் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சாயலை பார்க்க வேண்டும் என்றால் அன்பை மற்ற மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். என்னால் ஆன அன்பை, என்னால் ஆன உதவியை, என்னால் ஆன கிரியைகளை நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்க ஆரம்பிக்கிறது தான் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பங்கு என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பின் நிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய ஐக்கியத்தில் யார் யார் மேல் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் அன்பு கூற முடியல, யார் யாரை நேசிக்க முடியல, கண்ட சகோதரனை நேசிக்க முடியாதவன் காணாதிருக்கக்கூடிய தேவனை மெய்யாகவே நேசிக்கிறேன் என்று சொல்கிறது எத்தனை பொய் என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என் ஐக்கியத்தில் வரக்கூடிய மனுஷனை நேசிக்க முடியல, என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நேசிக்க முடியல. என் அக்காவை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது, தங்கச்சியை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது, அம்மாவை பார்த்தா ரெண்டு பேருக்கும் மகாபெரிய டென்ஷன் வர ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உன் கூட இருக்கக்கூடிய ஆட்களை நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை உன்னாலும் என்னாலும் வாழ முடியாது. எதை உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நேசிக்க முடியல, எதை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நீ மெய்யாகவே புறம்பே தள்ள துவங்க ஆரம்பிக்கிறாய், அவைகள் எல்லாம் அக்கிரமத்தின் மிகுதியினால் உருவாக்கப்படுகிறது. எனக்குள் அக்கிரம சிந்தை இருக்கிறது உண்டானால், அக்கிரம சிந்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஆண்டவர் என் ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டாராம். நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அன்பின் பரிமாணத்தை இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், மனுஷனால் வரக்கூடிய மகிமையை நான் மெய்யாகவே முக்கியப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் நான் செய்யும் ஒரு ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவனே, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணின காலங்கள் போதும். இவ்வளவு நாள் பண்ண ஜெபத்தெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கலன்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யோசிப்பார். எத்தனை வருஷம் உட்கார்ந்து நம்ம ஜெபிச்சிருக்கோம். இந்த அன்பு என்கின்ற இந்த ஒரு பரிமாணம் இல்லாததினாலே, அக்கிரமம் என்கிற இந்த ஒரு காரியத்தின் நிலைகளினாலே இத்தனை ஜெபத்துக்குரிய மகிமைகளை இழக்கிறதை போல எல்லா விதமான காரியங்களிலும் மக்களை காட்டிலும் பரிதவிக்கப்படக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறது எத்தனை நிச்சயம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் ஒளிந்திருக்கிறது, எந்தெந்த காரியங்களில் நான் அக்கிரமத்தின் நினைவுகளிலே மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறேன், அக்கிரமத்தின் நிலைகளிலே நின்று நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் மீட்கப்பட எனக்கு கர்த்தாவே நீர் கிருபைகளை தாரும் என்று தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வழிமுறைகள் 2 முறைகளை பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தைகளை காட்டிலும் மனுஷ வார்த்தைகளை மேன்மையாக நினைவு கூறுகிறது அக்கிரமம். எந்த மனுஷனுக்காக நீங்களும் நானும் வாழ ஆரம்பிக்கிறோம், யாரை நாம் பின்பற்றுகிறோம், இந்த ஊழியக்காரன் பெரியவன், இந்த ஊழியக்காரை முக்கியத்துவம் வாய்ந்தவன், இவன் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்லுகின்றார், ஊழியனை அல்ல ஊழியனை பயன்படுத்தும் கர்த்தராகிய தேவனை நீ பின்பற்ற வேண்டும். ஊழியனை மெய்யாகவே உயர்த்துகிறதை விட்டுவிட்டு கர்த்தராகிய தேவனை உயர்த்த பழக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யாரை இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் விக்கிரகமாக வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். விக்கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த நிலைகளும் தேவனுக்கு அருவருப்பானது. இந்த காரியங்களிலே ஆண்டவராக தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமைகளை கர்த்தர் தம்முடைய வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்னுடைய மகிமையை வேறு யாருக்கும் எந்த விக்கிரகத்திற்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினாரே. எது விக்கிரகம்? யாரை நான் ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேனோ அது விக்கிரகம். அந்த நிலைகளை கர்த்தர் புறம்பே தள்ள வேண்டும் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். 2வது காரியமாக அன்பற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. தேவனுக்கு அருவருப்பானது. அது அக்கிரமத்தினுடைய நிலைகளிலே ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் உள்ளத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறது உண்டானால் என் ஜெபங்களுக்கு கர்த்தராக தேவனின் செவி கொடுக்க மாட்டீரே. எனக்குள் காணப்படக்கூடிய அக்கிரமம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு விலக எனக்கு ஏற்ற கிருபையை தாரும் என்று உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாமா? நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே யார் யாருடைய மனதிலே அக்கிரமத்தினுடைய ரகசியம் கிரிகளை நடப்பிக்கும்படியான கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் காரியங்களை உருவாக்க ஆரம்பித்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அவைகள் எல்லாவற்றையும் வேரோடு கூட பிடுங்கி போட கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அக்கிரமத்தின் ரகசியம் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக ஆரம்பிக்கிறது உண்டானால் மெய்யாகவே தேவனுக்கடுத்த காரியங்களிலே நிலைவரமான வாழ்க்கை வாழ எங்களால் ஆகிறது இல்லை. அக்கிரமத்தின் மிகுதி எங்கள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமான வழிகளின் ஊடாக கடந்து போக எங்களால் ஆகிறது இல்லை.
அக்கிரமத்தினுடைய ரகசியங்களிலே நின்று நாங்கள் தப்புவிக்கப்பட ஏற்ற கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களுக்குள் காணப்படக்கூடிய தீர்க்க தரிசனமான வரங்கள் எங்களுக்குள் கிரியைகளை நடப்பித்து அக்கிரமத்தின் ரகசியம் எங்கெங்கெல்லாம் கிரியைகளை நடப்பிக்கிறது என்கிறதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு நாங்கள் வெளியேறி கடந்து வர கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டுண்ட அக்கிரமத்தின் நிலைகளிலே நின்று அவர்கள் காப்பாற்றப்பட ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சபிக்கப்பட்ட எல்லா விதமான அக்கிரமத்தின் கர்த்தாவை ரகசியங்கள் இனி இந்த கர்த்தாவை வார்த்தைகளை கேட்ட ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் கிரியைகளை நடப்பியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் வெளியேறி கடந்து வந்து தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் தங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள கிருபை தந்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.